வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான நம்ம கொழுக்கட்டையும் சுண்டலும் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 250 கிராம் அளவுக்கு சன்னாவை நான் எடுத்துருக்கிறேன். வெள்ளை சுண்டலோ கருப்பு சுண்டலோ எந்த சுண்டல்னாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் 2 விசிலோ இல்லை 4 விசிலோ வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் அதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சன்னாவை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதை தனியாக. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துருக்கேன். 2 கப் அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி பத்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம 2 பங்காக எடுத்து வச்சிடலாம். ஒன்று ஸ்வீட் பண்ணலாம், இன்னொன்று காரம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாம் இதில் கலந்துட்டு நம்ம 1 பங்கு மாவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இப்போ இதை சேர்த்து கலந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு உப்பு கொழுக்கட்டை பண்ணிடலாம். கார கொழுக்கட்டை இல்லை உப்பு கொழுக்கட்டை 2ன்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டை பண்ணி இந்த மாதிரி இட்லி கொப்பரையில் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். அந்த அரிசி மாவில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை பாகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாகிடும். அந்த டைமில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட கையை வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி புடி கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெல்லத்தை எடுத்துருக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கை அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு. 2 கை தேங்காய் துருவல் போட்டுட்டுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பங்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவில் இந்த மாதிரி கையிலே நம்ம அமுக்கி ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டையாக வந்ததுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை நடுவில் சேர்த்துட்டு நம்ம எந்த ஷேப் வேணும்னாலும் நம்ம அமுக்கி சேர்த்துக்கலாம். நான் இப்போ கார்னர் எல்லாத்தையுமே சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம இட்லி கொப்பரையில் வேக வச்சிடலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு இதையும் நம்ம ஒவ்வொரு அடுக்காக வச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா உப்பு கொழுக்கட்டை வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா பூரண கொழுக்கட்டை வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. டேஸ்டியான சுண்டலும் கொழுக்கட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.